ஓ சார் கேக்குது. ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். வணக்கமானவர்களே. வலைக்கும் சலாம் वालेकुम வரமத்துல்லாஹி सलाम வரகாத்துஹு सर। சார். वालेकुम सलाम रहमतुल्लाहि वबरकातुहू। ஓகே, சரி. என்ன மிச்ச நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஓகே, சரி. திடீரென்று இந்த கிளாஸ் கொஞ்சம் லேட் ஆகிட்டு, காரணம் 28 பெஸ்ட் கிளாஸஸ் நடந்துட்டு இருந்ததால, சரி, நாங்க நேரத்தை வீணடிக்காம டிரெக்டா பாடத்துக்கு நாங்க நுழைவோம். சரி, ரைட். இன்றைய பாடம் நம்மட 9வது யூனிட்ற 9ஆம் யூனிட்ற கடைசி லாஸ்ட் கிளாஸ். இறுதி பகுதி. நாங்க படிக்க போற தலைப்பு இலங்கை ஜனநாயகத்தின் பொருத்தப்பாடு பொருத்தப்பாடு. பொருத்தப்பாடு. இதை நடத்துபவர் இம்ரான் சார்। இம்ரான் சரி. சார். ஓகே பிள்ளை, ரைட். நாங்க பாடத்துக்கு போவோம். சரிதானே? ரைட். நாங்க 9ஆம் யூனிட் நாங்க படிக்கிறோம். சரிதானே? இந்த அரசறிவியல் பாடத்துல 15 யூனிட் இருக்குது. இந்த 15 யூனிட்ல 7ம் 8ம் படிக்கல, நாங்க அதை வச்சிக்கிறோம். அது இல்லாம நாங்க 9ஆம் யூனிட்டை நாங்க காலடி எடுத்து வச்சு 9ஆம் யூனிட்டை ஃபுல்ஃபில்லாக நாங்க இன்றைய நாளோட நாங்க முடிக்க போறோம். சரிதானே? அப்ப இவ்வளவு நாளும் நாங்க 9ஆம் யூனிட்ல பலதரப்பட்ட தலைப்புகளை நாங்க பார்த்துட்டு வந்திருந்தோம் பிள்ளைகள். சரி, 9ஆம் யூனிட்ல எல்லா தலைப்புகளுமே நாங்க பார்த்துட்டு வந்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக நாங்க, அதாவது ஜனநாயகத்துல பண்புகள், ஜனநாயக அம்சங்கள், இலங்கையில இப்ப நாங்க நேற்றைய பாடவேளையில பார்த்தது ஜனநாயகம் இலங்கையில என்ன அனுபவங்கள் எதிர்கொண்டிருக்குது, ஜனநாயக ஆட்சி முறையும் இலங்கை அனுபவங்கள் சம்பந்தமா நேற்று நாங்க பார்த்திருந்தோம். காலனித்துவ காலத்திலேயே நம்ம நாட்டுல ஜனநாயகம் ஸ்டார்ட் ஆயிட்டு, பிரித்தானியர் வந்ததே ஜனநாயகத்தை விதைக்கத்தான், வளங்களை கொள்ளையடிக்கத்தான். ஆனாலும் ஜனநாயகத்தை விதைச்சிட்டாங்க. ஏன்னா அப்ப அதையும் நாங்க பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஜனநாயக சாரா அம்சங்களை நாங்க பார்த்துட்டு, இன்றைய தினம் இலங்கையும் ஜனநாயகத்தின் பொருத்தப்பாடும் என்ற தலைப்பை நாங்க ஆய்வு செய்ய இருக்கிறோம். ரைட். இந்த பாடத்துக்கு போறதுக்கு முதல்ல அவங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க பிள்ளை, இலங்கைக்கு ஜனநாயகம் பொருத்தமா? ஓ சார்। ஷுவரா? யா. பொருத்தம்? மக்களாட்சி, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி இந்த கொண்டாட்சி நடக்கும். மக்கள், இந்த நாட்டுக்கு ஜனநாயகம் தேவையா? சரி, தேவைன்றவங்க தேவை இல்லைன்னு சொல்ற யாருன்னு கேட்டீங்க? தேவை இல்லைன்னு சொல்ற யாரேன்னு? எல்லார்ட்ட பதிலும் தேவை என்றதானா? ஓ சார்। ஓ சார். ஓகே, எல்லார்ட்ட பதிலும் நம்ம நாட்டுக்கு கட்டாயம் ஜனநாயகம் தேவை என்றதா? அப்படித்தானே எல்லார்ட்ட பதிலாகவும் மீக்குது. சரி, ஓ இப்ப நான் கேட்கிறேன் புள்ளல், இப்ப நாங்க அந்த போஸ்ட்ல பார்த்திருந்தீங்க தானே, இப்ப இவங்க எல்லாம் ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு, ஜனநாயக ஆட்சியை கொண்டு போறதுக்கு முறைய செயற்பாடுகளை தானா இணைக்கிற ஜனாதிபதிகள் எல்லாரும் செஞ்சாங்க? இல்ல இப்ப இந்த போஸ்டர்ல நிறைய கேள்விகளுக்கு பதில் தேடக்கூடிய, நிறைய கேள்விகளுக்குரிய பதில் இந்த போஸ்டர்லயே கிடைக்கும். மஹிந்த ராஜபக்சேட ஆட்சியில நாங்க இப்ப ஜனநாயகம் சாரா பண்புகள் நிறைய நாங்க பார்த்திருந்தோம் கடந்த பாட வேலைகள்ல. மஹிந்த ராஜபக்சேட ஆட்சியில நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு. மனித உரிமை மீறப்பட்ட இந்த செம்மணி டெட் எல்லாம் அவருடைய காலத்துல நடந்தான்னு பேசப்பட்டுச்சு. எனவே அப்ப அது அந்த டைம்ல ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டுச்சா மீறப்பட்டுச்சா? மீறப்பட்டுச்சு। மீறப்பட்டுச்சு. இங்கால இருக்கிறவரு ரணில் விக்ரமசிங்க, இவர் எப்படின்னு சொன்னா ஜனாதிபதியாக பதவியேற்று 24 மணித்தியாலம் கடக்க முன்னுக்கே அரகலையில இருந்த எல்லாருக்கும் அடி அடின்னு அடிச்சு, நடுராத்திரி 2 மணி அடி அடின்னு அடிச்சு, அதுக்கு போதாத்துக்கு ஊடகங்களுக்கும் அடிச்சு, சக்தியில இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் ஒருத்தர் தாக்கப்பட்டாரு. ஏன்னா அதே சேம் டைம்ல பிபிசி ஒருத்தரும் தாக்கப்பட்டாரு. அப்ப இது ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதா ஜனநாயகத்தை மீறியதா? மீறியது. இன்னைக்கு அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் முழு நாடுமே இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்குது. முழு நாடுமே சந்தேகிக்கிறாங்க இவராகத்தான் கொண்டு ஈஸ்டர் குண்டு வெடிப்பிட பிரதான சூத்திரதாரி இவராகத்தான் இருக்கலாம் என்று முழு நாடுமே சந்தேகப்படுற ஒருத்தர் தான் இந்த கோட்டாபய ராஜபக்ச. செம்மணியாக புதைக்குடியாக இருக்கலாம். இலங்கையில இடம்பெற்ற இதற்கு முதல்ல பாதுகாப்பு அமைச்சராக இருந்த இவருடைய காலத்துல நிறைய கேசஸ்கள் இருந்துச்சு. அந்த டைம்ல இவர் ஒரு முக்கிய அதிகாரியா இருந்தார். இவ்வளவு குற்றச்சாட்டுகளும் இவருக்கு இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல இது ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதா மீறியதா? மீறியது. தென் இவர் நம்மட இப்ப ஈக்கிற ஜனாதிபதி என்ன செய்யறாரு?
பாதுகாப்பு. பாதுகாக்கிறது. எப்படி பாதுகாப்பு. பாதுகாக்கிறாரு? ஈஸ்டர் அட்டாக்ல பிரில்லியன்ட். சொல்லுங்க மகன், அந்த ஆன்சர் சொல்லுங்க. ஈஸ்டர் அட்டாக்ல வழக்கு இறுதி கட்டத்துக்கு வந்துட்டு ஈஸ்டர் அட்டாக் அதை செஞ்சவங்க யாரு கண்டுபிடிக்கிறாங்க, இறுதி கட்டத்துக்கு வந்துட்டு. ஜனநாயகம் வேற. செம்மணியில செம்மணி அதை யாரு கொண்ட, யாரு என்ன நடந்தது ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஜனநாயகம் வந்துட்டு வேற. சிறைச்சாலையில அவ்வளவு கலவரம் நடக்கும் போது அத விட்டு பார்த்துட்டு இருந்தாங்களா, பாதுகாத்தாங்களா? பாதுகாத்தாங்க. ஜனநாயகம். என்ன? ரைட். எனவே நம்ம நாட்டுல இப்ப ஜனநாயகம் முளைக்க ஆரம்பிச்சிருக்குது. முளைக்கல, இது காலனித்துவ காலத்திலே இருக்குது. அதை உறுதிப்படுத்துற வேலைகளை தான் நம்ம நாட்டினுடைய ஹானரபிள் பிரசிடென்ட், ஜனாதிபதி அதை இப்ப செஞ்சுட்டு இருக்கிறார். எனவே நம்ம நாட்டுக்கு உண்மையிலே ஜனநாயகம் தான் பொருத்தமுள்ளது. வேற அமைப்புகள் இருந்தா நம்ம நாடு காணாம போய்த்திரும். சரி, எனவே இந்த இடத்துல போட்டுக்கப்பட்டிருக்கிற எப்படி என்று சொன்னால், ஜனநாயகம் என்பது உலகத்துல காணப்பட்ட ஒரே ஒரு அரசியல் மாதிரி அல்ல. உலகத்துல பல அரசியல் மாதிரி இருக்குது. ஜனநாயக ரீதியானது மீக்குது, ஜனநாயகம் மற்ற அரசியல் அமைப்புகளும் மீக்குது. அதிகாரம் சார் அரசாங்கம். இப்ப அதிகாரம் சார் அரசாங்கத்துக்கு நாங்க இப்ப வடகொரியாவை எடுத்தோம்னா அது ஒரு அதிகாரம் சார் அரசாங்கம். அவர் அதிகாரத்தை வச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதே தான் இப்ப நாங்க சவுதி அரேபியா மன்னரா, இப்ப அரபு நாடுகள் எல்லாம் அதிகார சார் அரசாங்கம் தான். தனி கட்சி அரசாங்கத்தை சைனாவும் எடுக்கலாம். சைனால ஒரு கட்சி தான் அந்த நாட்டையே ஆட்சி செய்யுது. அதே மாதிரி இராணுவ அரசாங்கம், இந்த மியன்மார்ல எல்லாம் இராணுவ அரசாங்கம் தான் நீக்குது. அதே மாதிரி மத தலைவர்களின் ஆட்சி கீழ் அமைந்த அரசாங்கம், போப்பாண்டவர் வத்திக்கான் நாடு எல்லாம் அப்படி அரசாங்கத்துக்கு மத தலைவர்கள கண்ட்ரோல் கீழே தான் ஈக்குது. அதே சேம் டைம்ல ஈரானை பாருங்களே, ஈரான் கூட என்ன அந்த ஆயத்துல்லா அலி காமேனி, இப்ப முஜிதபா காமேனி அவங்களோட கண்ட்ரோல் கீழே தான் நீக்குது. அப்ப இப்படி பல அரசாங்கங்கள் ஈக்குது. இதெல்லாமே ஜனநாயக அரசாங்கமா? இப்ப நான் சொன்ன நாடுகள், இப்ப நான் சொன்னேன் தானே இப்ப இல்ல, சர்வாதிகாரம். நான் சொன்னேன் தானே இப்ப அதிகாரம் சார் அரசாங்கத்துக்கு தான் நான் இப்ப அரபு நாடுகளை சொன்னேன். தனி கட்சி முறை அரசாங்கத்துக்கு தான் சைனாவை சொன்னேன். இராணுவவாத அரசாங்கத்தை தான் மியன்மாரை சொன்னேன். மத தலைவர் அரசாங்கத்தை தான் ஈரானை சொன்னேன். இதெல்லாம் ஜனநாயக அரசாங்கமா? இல்ல சார். ஜனநாயகம் மற்ற ஓகே. அதான் நொடிக்கு இது ஒரு 2 நிமிடம் வெயிட் பண்ணுறேன். அதான் நொடிக்கு 2 நிமிடம் வெயிட். ரைட். அப்ப விலங்கு வச்சுக்கணும் பிள்ளைகள். எனவே இதெல்லாமே ஜனநாயகம் அல்லாத அரசாங்கம். ரைட். அப்ப இப்ப சொன்னேன். எனவே ஜனநாயக அரசாங்கங்கள்ல தான் பல மாதிரிகள் இருக்குது.
ரைட். எனவே அதுதான் இந்த ஜனாதிபதி அரசாங்கம், பாராளுமன்ற அரசாங்கம், அடுத்தது பிரதமர் அரசாங்கம், கலப்பு, இதெல்லாமே ஜனநாயக அரசாங்கம். ஜனநாயகம் அல்லாத அரசாங்கம் தான் நாங்க இப்ப மேலுக்கு பார்த்தது. எனவே அரசாங்கங்கள் ரெண்டு வகையா பிரியும். ஒன்று ஜனநாயக அரசாங்கம், இன்னொன்று ஜனநாயகமற்ற அரசாங்கம். ஜனநாயகமற்ற அரசாங்கங்களுக்கு உதாரணம் தான் இந்த அதிகாரம் சார் தனி கட்சி, இராணுவ மத தலைவர்களின் கீழ் அமைந்தது. அப்ப இதுகளை நாங்க கட்டாயம் இந்த இடத்துல விளங்கி வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். எனவே இதுல இலங்கைக்கு மிகவும் பொருந்துவது எதுன்னு கேட்டா ஜனநாயக அரசாங்கம் தான். ஜனநாயக அல்லாத வேற எந்த அரசாங்க முறையும் இலங்கைக்கு பொருந்தாது. இலங்கைக்கு ஜன அரசாங்கம் தான் பொருந்தது. அப்ப இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. என்னடா, இலங்கையில 20ஆம் நூற்றாண்ட முன்னரை பகுதியில பிள்ளைகள் ஆரம்பமான வலுமிக்க ஜனநாயக சம்பிரதாயம் ஒன்று இருக்குது. அதுல குறிப்பா சர்வஜன வாக்குரிமை, பிரதித்துவ ஜனநாயகம், பாராளுமன்ற ஜனநாயகம், பொதுமக்களால மாற்றப்பட்ட அரசாங்கம், இதெல்லாம் எப்படி என்று சொன்னா ஒரு ஜனநாயகத்தினுடைய பண்புகள், நம்ம நாட்டோட அந்த ஜனநாயக பண்புகள் ஒட்டிட்டு நம்ம நாட்டுக்கு ஜனநாயகம் தான். அதுவும் இல்லாம இலங்கை ஒரு வெறுமனே பௌத்த மதம் மட்டும் வாழ்ற ஒரு நாடுன்னா பிரச்சனை இல்லை. இப்ப சவுதி அரேபியால அரபு மற்றவங்க, அப்ப அங்க பிரச்சனை இல்லை, ஜனநாயகம் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. இப்ப சைனாலையும் கேஸ் இல்லை, ஈரான் போன்ற நாடுகளையும் கேஸ் இல்லை. ஆனா இப்ப இலங்கை போன்ற நாடுகள் பல்லின மதங்கள் வாழ்ற ஒரு நாடு. பௌத்த மக்கள் ஈக்கிறாங்க, இந்து மக்களுக்கு ஈக்கிறாங்க, கிறிஸ்தவ மக்கள் ஈக்கிறாங்க, இப்படி எல்லா மக்களும் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் நம்மட இந்த நாடு, நம்மட இலங்கை நாடு, இலங்கை திருநாடு. அப்ப இலங்கை நாட்டுக்கு பன்மைத்துவ நாடுகள், பன்மைத்துவ மக்களை கொண்ட நாடுகளுக்கு ஜனநாயகம் மாத்திரம்தான் எதிர்பார்க்கலாம். வேற எந்த மதமும் இன்னைக்கு சூட்டபிள், சாரி, வேற எந்த ஆட்சி. ஓ, ஜனநாயக அரசாங்கத்துக்கு உதாரணம் சொல்லுங்களேன். ஜனநாயக அரசாங்கத்துக்கு தான் இந்த பாராளுமன்ற அரசாங்கம். நாங்க 4வது யூனிட்ல பார்த்தோம் தானே, ஜனாதிபதி அரசாங்கம், பாராளுமன்ற, கலப்பு அரசாங்கம், ஒற்றையாட்சி, சமஷ்டி, இதெல்லாமே ஜனநாயக அரசாங்கங்கள் தான். ஜனநாயகம் மற்றதுக்கு தான் நாங்க மேல பார்த்த அதிகாரம் எல்லாம். சரியாம்மா? ஓகே. ஓகே. எனவே பன்மைத்துவ அரசாங்க முறையை ஜனநாயகத்துல மாத்திரம்தான் எதிர்பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தேர்தல், இப்ப சிவில் யுத்தம் நம்ம நாட்டுல 30 வருட கால யுத்தம் நடந்துச்சு தானே. அதனால நம்ம நாட்டுல ஜனநாயகம் இல்லை என்று சொல்லி சர்வதேசத்துல எங்கேயும் பேசப்பட்டிருக்கும். முத்தையா முரளிதரனை பாருங்களேன். முத்தையா முரளிதரன் கூட அந்த டைம்ல விளையாடுறதுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு தான் விளையாடினாரு. யுத்த டைம்ல எல்லாரும் அவர் ஒரு பாரியத்தை பார்த்தாங்க. அப்படியான ஒரு நிலை இருந்து அதற்கு மத்தியில தான் அவர் என்ன செஞ்சாரு, கிரிக்கெட் விளையாடி இதாகினாரு. என்ன, அப்ப அந்த டைம்ல ஜனநாயகம் நம்ம நாட்டுல கேள்விக்குறியாயிடுச்சு. தேர்தல் நடந்த டைம்ல, அதுக்கு பிறகுதான் தேர்தல்கள்ல போது உயர்மட்ட வாக்காளரின் பங்கேற்பு. இப்ப ஜனநாயகம் படம் பாத்தீங்களா? பார்த்துதான் ஈப்பீங்க. ஓ, இப்ப அதுல எப்படின்னு சொன்னோமா, அந்த படம் கதை எங்க இருந்து ஆரம்பிக்குது? தேர்தல்ல இருந்தது. இப்ப உண்மையிலே பிள்ளைகள் நம்ம நாட்டுல 2 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதுல ஓட் பண்றதுக்கு தகுதி என்று நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒரு 1 கோடி மக்கள்னு வச்சுக்கோங்க. 1 கோடி பேருமே ஓட் பண்றாங்களா? சொல்லுங்க பாப்போம். இல்ல. இல்ல. ஒரு சிலவங்க பிள்ளைகள் அவங்க ஓட் பண்றது. ஓ, கேளுங்க. சொல்லுங்கம்மா. அவங்களோட உரிமைகள் மதிக்கப்படுது. அவங்களோட உரிமை. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, உரிமைகள் மறுக்கப்படுதுன்றது ஓகே. அதாவது ஓட் பண்ண போறல இலங்கை மக்கள்ல பெரும்பாலானவங்க ஓட் பண்ண போறாங்க இல்ல? சொல்லுங்களே அதுக்கு. ஒரு கோடி மக்கள் இருந்தா 1 கோடி பேருமே ஓட் பண்றாங்க இல்லையே? இப்ப நான் தான் சொன்னேன், 1 கோடி மக்கள் ஓட் பண்றதுக்கு தகுதின்னு வச்சுக்குவோம். அந்த 1 கோடி பேர்ல ஒரு 90 லட்சம் பேர் ஓட் பண்றாங்கன்னா மீதி 10 லட்சம் பேர் ஓட் பண்றாங்க இல்ல, வீட்டுலதான் நிக்கிறாங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு விருப்பம் இல்லாம போறது. எப்படி மிருஷாலினி, திரும்ப சொல்லுங்க, ரிப்பீட் யுவர் ஆன்சர். அவங்களுக்கு அந்த பிரதிநிதிகளை பிடிக்காம இருக்கலாம் சார். அதாவது ஓட் கேட்கிற பிரதிநிதிகளை பிடிக்காம இருக்கலாம். ஓகே, வேற? அரசியல்ல ஆர்வம் இல்லாம இருக்கலாம். ஓகே, வேற? நம்பிக்கை இல்ல அரசாங்கத்துல. நம்பிக்கை இருக்காத அரசாங்கத்துல. ஓகே, வேற? ஓகே, இப்படி நிறைய ஆன்சர் சொல்றீங்க தானே பிள்ளைகள். சில பேருக்கு இப்படிதானே,
ஒரு 70 வயசு பாட்டின்னு வச்சுக்குவோம், அவருக்கு நடக்க வாழும் இல்ல, அவரை ஓட் பண்றது கூட்டிட்டு போறதுக்கும் யாரும் இல்லை, அப்ப ஓட் பண்ணுவாங்களா? இல்ல இல்ல. அப்ப இல்ல அது தக்க காரணம், அது வேற. இன்னொருத்தர் நல்ல 25 வயசு பூட்டிய நல்ல வாலிப வயசு பூட்டிய ஓட் பண்ணுது, ஆனா கிரிக்கெட் கிரவுண்ட்ல போயிட்டு விளையாடிட்டு இருக்கிறார். இது நல்லமா? இல்ல ஓட் பண்றதுக்கு தகுதி இல்லாட்டி, ஓட் பண்ண இல்லாட்டி அவருக்கு நாட்டுல இருக்கிறதுக்கு தகுதி இருக்குதா? இல்ல ஒரு சின்னூர் ஓட் புள்ளைகள் 5 வருஷம் நம்மட ஆட்சி செய்ய ஈக்கிறவங்களை தெரிவு செய்யறதுக்கு நாட்டுக்கான ஒரே ஒரு பங்களிப்பு அந்த ஓட் தான். அந்த ஓட்டையும் நாங்க போய் அழிக்கட்டி நம்மளை விட ஒரு துரோகி ஈக்கிறாங்களா இந்த நாட்டுக்கு? நம்மளை விட துரோகிகள் வேற யாரும் நீக்கிறாங்க? இல்ல நாம தான் பிள்ளைகள் இந்த நாட்டுல மிகப்பெரிய துரோகி. இந்த நாட்டுக்கு செய்யற துரோகம் நாம். நம்மட நாட்டை ஆட்சி செய்யவார் நம்மட வீட்டுக்கு வாரவங்கட வீட்டுக்கு வாராங்க தானே, அவங்க நம்மட பெர்மிஷன் இல்லாம வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? கோவம் வரும். கோவம் வரும். நாம வீட்டுல இல்லா டைம்ல இல்ல நமக்கு தெரியாம நம்மட வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் பிள்ளைகள். ரைட். நம்மட வீட்டுக்கு நாம யாரையும் அனுப்பணுமாக இருந்தா நாம சாவியை கொடுத்து தான் அனுப்பணும். அந்த மாதிரி தான் நம்மட வீடுன்ற நம்மட நாட்டை, நம்மட வீடு நம்மட நாடுன்ற மாதிரி நம்மட வீடுன்ற இந்த நாட்டை ஆட்சி செய்யறதுக்கு நாம சாவியை கொடுக்கறதுக்கான ஒரு முறை தான் இந்த தேர்தல். நாம சாவியை கொடுத்தா நம்மட அனுமதியோடு அவங்க வீட்டுக்கு வரோம். நம்ம சாவியை கொடுக்காம வீட்டுல தூங்கிட்டு இருந்தோம்டா நம்மட அனுமதி இல்லாம நம்மட வீட்டுக்கு வராங்க. எனவே சாவி கொடுக்கும் போது அதை நாங்க யோசிச்சிருக்கோம். சாவி கொடுக்காம இருந்துட்டு வீட்டுல தூங்கிட்டு இருந்துட்டு நீ எப்படி என் வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டு சரியா வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு? இல்ல இல்ல இல்ல. அது யாரு செஞ்ச பிள்ளை சொல்லுங்க, யாரு செஞ்ச வீட்ட பிள்ளை? நாங்க நாம தான் செஞ்ச பிள்ளை. நாம ஆரம்பத்துல ஓட் பண்ணிருந்தா அவர் வந்திருப்பாரா? முதலாவது வந்திருக்க மாட்டாரு. ஓட் பண்றதுக்கு டைமும் இருந்துச்சு, சிச்சுவேஷனும் இருந்துச்சு. அப்ப அந்த டைம் எல்லாம் முட்டு போட்டுட்டு இப்ப எப்படி நீ வந்தா எனக்கு கேள்வி கேட்டா சரியா? அது அந்த டைமுக்கு நாம சரியா கொடுத்துருக்கணும். நாம அந்த சாவியை சரியான ஒருத்தருக்கு கொடுத்திருந்தா அவர் நம்மளோட பெர்மிஷனோட வருவார். இது தெரியாம சாவியை கொடுக்கவும் இல்லை, கொடுக்காம இருந்தாலும் இப்ப வராங்க. ரைட். எனவே நம்மட நாட்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இலங்கை பிரஜா மட்டுமல்ல உலகத்துல எந்த நாட்டில் இருந்தாலும் ஓட் பண்றது ஒவ்வொரு மனிதனுடைய அரசியல் உரிமை. ரைட். நம்ம நாட்டை ஆட்சி 5 வருஷம் ஆட்சி செய்ய போறவங்களை தெரிவு செய்யறதுக்கு ஒரு நிமிஷம் நமக்கு ஒதுக்கி இல்லாதா? ஒரு நிமிடம், ஜஸ்ட் 1 மினிட் நமக்கு ஒதுக்கி இல்லாதா? ஏன்னா அந்த படத்துல சொல்ற மாதிரி தான், மாற்றம் வரணும்டா மாறணும். நாம மாறணும். ஏன்னா ரைட் சொன்ன மாதிரி மாற்றத்தையும் கொண்டு வந்துட்டாரு. அப்ப நாங்க தெளிவா பண்ணி சொல்லணும், இந்த ஓட் ஈக்குது தானே ரொம்ப முக்கியமானது பிள்ளைகள். ரைட். யாரேனும் உங்களோட வீடியோல அப்படி ஓட் பண்ணாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்க. ரைட். ஓகே பிள்ளைகள். இப்ப இதுல அடுத்தது, எனவே தேர்தல்கள்ல யாரு கூடுதலான மக்கள் பங்கேற்பு இருந்தா தான் அதை ஜனநாயகம் என்று சொல்லுவாங்க. உயர்மட்ட வாக்காளர் பங்களிப்பு. இப்ப 1 கோடி மக்கள் இருக்கிற சந்தர்ப்பத்துல இப்ப அந்த ஜனநாயகம் படத்திலேயே இந்த ஆரம்பத்துல வந்து பாருங்க, ஓட் பண்றதுக்கு போறாங்க இல்லையா, பயம் போனா கையை வெட்டி போட்டுருவாங்க, காலை வெட்டி போட்டுருவாங்க. எனவே அப்படி 1 கோடி மக்கள் இருந்தும் அதுல ஒரு 50 லட்சம் பேர் தான் ஓட் பண்றாங்க, மீதி 50 லட்சம் பேர் ஓட் பண்ணலன்னா ஜனநாயகம் இல்லை. 50 லட்சம் பேர் ஓட் பண்ணணும், அதுதான் ஜனநாயகம். ரைட். எனவே ஜனநாயகம் மற்ற அரசியல் மாற்றங்களையும் அடிப்படைவாத அரசியல் நிகழ்ச்சி நிரல்களையும் இலங்கை மக்கள் வந்து நிராகரிக்கிறாங்க. ஜனநாயகம் இல்லாத அரசாங்கம் வேணாம்ன்றாங்க. இலங்கைக்கு அது தேவையில்லைன்னு மக்கள் கத்துறாங்க. ஏண்டா இலங்கையில நாம எல்லாம் நினைக்கிற பிள்ளைகள் என்ன தெரியுமா, இலங்கையில ஈக்கிற யாருமே படிச்சவங்க படிக்காதவங்களா நீங்க நினைக்கிறீங்க? படிக்காதவங்க நான் நினைக்கிறீங்க? நாம தான் அப்படி நினைக்கிறோம். நாம தான் அப்படி நினைக்கிறோம். உலகம் நம்ம நாடு எப்படி தெரியுமா இருக்கு, 100க்கு 90 வீதமான மக்கள் இங்க படிச்சவங்க தான். 100க்கு 90 வீதம் அப்படின்னா 100 மார்க்ஸ் கேள்வியில 100 மார்க்ஸ் கேள்வி பேப்பர்ல 90 மார்க்ஸ் நாம எடுத்தா எப்படி இருக்கும், அந்த அது மாதிரி 100க்கு 90 வீதமான மக்கள் இலங்கையில படிச்சவங்க தான். மீதி 10 வீதம் தான் படிக்காதவங்க. இலங்கையில இருக்கிறவங்க ஒட்டுமொத்த 2 கோடி மக்களுக்குமே 17 யூனிவர்சிட்டிஸ் தான் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டிக்கு தான் இவ்வளவு போட்டி. நீங்க எக்ஸாம் எழுதினா எக்ஸாம்ல எல்லாரையும் எடுக்கிறதே 2 லட்சம் பேர் எழுதினா 40,000 பேர் தானே யூனிவர்சிட்டி எடுக்கிறாங்க. அப்ப மீதி இருக்கிறவங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னு அர்த்தமா? டேலண்ட் இருக்குது, ஆனா அந்த பெஸ்டான ஆட்களை தான் யூனிவர்சிட்டி எடுக்கிறாங்க.
ரைட். எனவே நாங்க அப்ப இந்த விஷயத்தை மிக தெளிவாக திட்ட தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். ரைட். எனவே இலங்கையில மக்கள் சொல்றாங்க ஜனநாயகம் தான் தேவை. இலங்கையில காணப்பட்ட உயர்மட்ட கல்வி அறிவு இலங்கை மக்கள்கிட்ட ஈக்குது. ரைட். எனவே இலங்கை பிரஜைகள் அரசியல் தொடர்பில் விழிப்புணர்வுடனும் கண்காணிப்போடும் இருக்கிறாங்க. என்ன நடக்குது, ஏது நடக்குது என்று சொல்லி டெய்லி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அப்டேட் உடைக்கிறாங்க. இப்ப முதல் மாதிரி இல்ல மக்கள், இப்ப எல்லாம் படிச்ச மக்களாக, அதுவும் இந்த பாடம் அரசியலை படிச்ச மக்களாக மாறிட்டே வராங்க. அதனாலதான் இப்ப கொழும்பு அந்த நிகம்பு சிறைச்சாலை, குறிப்பிட்ட சிறைச்சாலை நடந்ததோட மக்கள் கருத்து வெளியிடுறாங்க. என்ன நாட்டில் நடக்குது, ஏன் இன்னும் அரசாங்கம் இதை கவனிக்கல, கொஞ்சம் ஒரு இஷ்யூ ஆயினாலும் மக்கள் கருத்துக்களை வெளியிடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு படிச்சவங்க. இதே ஒரு 10 வருஷத்துக்கு என்ன நடந்தாலும் அரசாங்கம் கண்டுகொள்ளாம இருந்தாலும் மக்கள் ஒன்றும் பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த டைமுக்கு அந்த அரசு அறிவியல் அறிவு அவங்களுக்கு இருக்குல்ல. ஆனா இப்ப சின்ன கேஸ் என்ன அரசாங்கம் இன்னும் கண்காணிக்கல, என்ன இதை பார்க்கலன்ற அளவுக்கு அவங்ககிட்ட அந்த அரசியல் அறிவு வளர்ந்துட்டு. அப்ப நாங்க தெளிவாக இந்த இடத்துல நீங்க விளங்கி வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். இலங்கையில குறிப்பாக இலங்கை பிரஜைகள் அரசியல் தொடர்பில் விழிப்புணர்வோடு கண்காணிப்போடு இந்த டெய்லி சிசிடி கேமரா மாதிரி வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எனவே உயர் மட்டத்திலான அரசியல் பங்கு பெற்றல ஜனநாயக அரசாங்க முறையினாலேயே உறுதிப்படுத்த இயலும். நம்ம நாட்டுக்கு கட்டாயம் ஜனநாயகம் தான் பொருத்தம். எனவே பிரஜைகளோட குடும்பத்திலையும் சரி சமூகத்திலையும் அனுபவிக்கும் வாழ்க்கைக்கு ஜனநாயக கொள்கைகளும் பெருமதிகளும் தான் பொருத்தமானதாக இருக்கும். எனவே இதுல நீங்க தெளிவாக விளங்கணும். உங்களோட கைட்ல சொல்லிக்கிறாங்க அப்படின்னா மாணவர்களுக்கு இது புரிந்திருக்கணும். ஏனையோர கருத்துக்களை ஏற்றலும் சகித்து கொள்ளணும். ஒரு நாட்டு தலைவர்களுக்கு நான் சொல்றதுதான் அரசு, நான் சொல்வதுதான் சட்டம் என்று நடக்கலுமா? அப்படி நடக்கலுமா? இல்ல. அப்படி நடந்தா ஜனநாயகமா? இல்ல. அப்படி நடந்தா அது ஜனநாயகம் இல்ல பிள்ளைகள். ஜனநாயகம் அப்படின்னு சொன்னா ஏனையோட கருத்துக்களை ஏற்கணும், அதை சகித்து கொள்ளணும். அதுதான் ஜனநாயகம். பிறருடைய நம்பிக்கைகளுக்கும் மதங்களுக்கும் என்ன செய்யணும், மதிப்பளிக்கணும். எல்லா மதங்களுக்கும் மதிப்பளிக்கணும், இதை கொடுக்கணும். மதம் என்ற அடிப்படையில வேறுபடுத்தக்கூடாது. எல்லாரும் மனிதர்கள் தான். எல்லா மதங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் ஒரு ஜனநாயகம். பிறருடைய நம்பிக்கை மற்றும் கருத்துக்களுக்கு, கருத்து சுதந்திரங்களுக்கு மதிப்பளிக்கணும், இடம் கொடுக்கணும். அதுதான் ஜனநாயகம். பெரும்பான்மை கருத்தை ஏற்றலும் சிறுபான்மை கருத்துக்களுக்கு கட்டாயம் மதிப்பளிக்கணும். பெரும்பான்மையோட கருத்தை ஏற்கிற மட்டுமல்ல, சிறுபான்மையோட கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கணும். அதே மாதிரி ஒற்றுமையா தீர்மானம் எடுத்து விமர்சன திறனை பேணிக் கொள்ளணும். ஒற்றுமையாக தீர்மானம் எடுத்து விமர்சனத்தை பேணிக் கொள்ளணும். அதுதான் ஜனநாயகம்ன்றத நாங்க இந்த யூனிட்டினூடாக தெளிவாக விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது பிள்ளைகள். எனவே இந்த தலைப்பிட சுருக்கமே இலங்கைக்கு ஜனநாயகம் பொருத்தமா இல்லையா என்ற ஒரு கேள்வி வந்தா நிச்சயமா 100% இலங்கைக்கு ஜனநாயகம் தான் பொருத்தம் என்றத யாராலும் மறக்க முடியாது. எனவே இலங்கை மக்களும் கூட இந்த நாட்டுக்கு ஜனநாயகம் தான் பொருத்தம் என்று ஒத்த காலில் நிற்கிறாங்க. வேற எந்த ஒரு அரசாங்க முறையும், ஜனநாயகம் இல்லாத எந்த ஒரு அரசாங்கத்தையும் இலங்கை மக்கள் ஏற்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த ஜனநாயகன் படத்தையும் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல கூட சொல்லப்படுற என்னன்னு சொன்னா, அந்த வில்லன் எல்லாம் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த ஜனநாயகத்தை அழிக்க போறாங்க. அவங்களோட ஜனநாயகம் நீ கொண்டு வர விஜய் பார்த்து சொல்றாங்க, நீ கொண்டு வந்த ஜனநாயகம் அழிய போகுது பாரு என்று சொல்லி. அதுக்கு பிறகுதான் என்ன செய்யறாங்க, ஜனநாயகத்தை மட்டுமல்ல ஜனநாயகனையும் அழிக்கலான்னு சொல்லி ஜனநாயகத்தை திரும்பவும் நிலை நாட்டுறாங்க. ஏன்னா அப்ப அதை நாங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்வோம். எனவே ஃபைனலா இலங்கைக்கு ஜனநாயகம் பொருத்தமா இல்லையான்னு கேட்டா அவங்களோட பதில் ஜனநாயகம் தான் பொருத்தம். தட்ஸ் இட், அவ்வளவுதான். இப்போ உங்களோட சந்தேகத்தை கேளுங்க. என்ன டவுட் இப்ப? Any doubts? No doubt. No doubt. சரி, தென் அப்ப நாங்க சம்மரிக்கு போமா? sir. ஓகே பிள்ளைகள், ரைட். சரி, நாங்க அப்ப உங்களுக்கு அந்த 7:30க்கு ஸ்டார்ட் ஆகினா பிரச்சனை இல்லை தானே? பரவாயில்ல சார், நாங்கள் அந்த கிளாஸ்ல இருந்தோம். ஓகே சரி, 7:30க்கு ஸ்டார்ட். சில நாளைக்கு கொஞ்சம் தான், ஒரு கிழமையில 7:30க்கு தான் ஸ்டார்ட் ஆகும்.
அதுக்கு பிறகு அது சரியாயிரும். சரியா 7:30க்கு ஸ்டார்ட் ஆகும், 7:15 தான், 7 மணி ஸ்டார்ட் ஆகும், 7:15 தான். இனிமே அப்படி நடக்கும். சரிதானே? ரைட். ஓகே பிள்ளைகள். எனவே நாங்க பாடத்தினுடைய சமரி உள்ளுக்கு நாங்க நுழைவோம். முக்கியமாக நாங்க இவ்வளவு நாளும் இந்த 9வது யூனிட் நாங்க படிச்சிருந்தோம். ஏன்னா ஜனநாயக ஆட்சி முறை சம்பந்தமாக நாங்க படிச்சிருந்தோம். எனவே இந்த ஜனநாயக ஆட்சி முறை 2 எண்ணக்கருக்களாக பிரியுது. அதுதான் தாராள ஜனநாயகம் மற்றும் பிரதித்துவ ஜனநாயகம். அந்த 2 எண்ணக்கருக்களையும் நாங்க படிச்சிருந்தோம். அதன் தொடராக ஜனநாயக ஆட்சி முறைக்கு இருக்கக்கூடிய அவசியமான பண்புகளை ஒன் பை ஆக ஒவ்வொன்றாக நாங்க படிச்சிருந்தோம். யாப்புருவாதம்ண்டா யாப் அடிப்படையாக கொண்டு ஆட்சி இடம்பெறதான் சொல்லி யாப்புருவாதத்தை நாங்க படிச்சிருந்தோம். அதே மாதிரி மக்களுக்கு அதிகாரம் ஈக்கிறது தான் மக்கள் இறைமை என்று சொல்லி ரூசோ முன்வச்சா அதை நாங்க பார்த்திருக்கோம். சட்டம், நிர்வாகம், நீதி என்று 3 துறைகளாக அரசாங்கத்தின் அதிகாரம் பிரிக்கப்பட்டதுதான் வலுவேறாக்கம். அதை முன் வச்சவர் தான் மொண்டெஸ்கி உண்டு. அதையும் நாங்க படிச்சிருந்தோம். அதே மாதிரி 3 துறைகளும் வேறாக இருந்தால் ஒரு துறை இன்னொரு துறையை தடையை ஏற்படுத்துறது தான் தடைகள் சமன்பாடு என்று சொல்லி அதையும் நாங்க பார்த்திருந்தோம். ரைட். அதன் தொடர்ச்சியாக சட்டம் சகலருக்கும் சமன் என்ற தத்துவத்தை முன்னிறுத்துறது தான் சட்டத்தின் ஆட்சி என்றதையும் நாங்க பார்த்திருந்தோம். அதே மாதிரி மனிதன் சுதந்திரமாக வாழ்றதுக்கான உரிமைகள் தான் மனித உரிமைகள். அதுவும் நம்ம நாட்டில் அதிகமாக பேசப்பட்ட உண்டு அதை நாங்க பார்த்திருந்தோம். அதே மாதிரி அதிகாரம் வரையறுக்கப்பட்டது தான் வரையறுக்கப்பட்ட அரசாங்கம். அதை ஜோன் லோக் தான் முன் வச்சாரு என்று நாங்க அதையும் பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக நாங்க நீதியான எந்த பக்கச்சார்பும் இல்லாம அரசியல் தலையீடுகளும் இல்லாம நடக்கிறது தான் தேர்தல். அதுதான் சுதந்திரமான தேர்தல், நீதியான தேர்தல் நாங்க பார்த்திருந்தோம். நம்ம நாட்டுல சுதந்திரமான தேர்தல் தான் நடக்குது என்று சர்வதேசமே நம்ம நாட்டுக்கு அதிகமாக பேசு பொருளாக்கி நாங்க நம்ம நாட்டை நீதியான தேர்தல் நடக்குது என்று சொல்லி பல நாடுகளுக்கு நம்ம நாடு தான் முன்மாதிரி என்றதையும் நாங்க பார்த்திருந்தோம். அதே மாதிரி மக்களுக்கு பொறுப்பு கூறல் விஷயம் அண்மை காலத்துல இலங்கையில பேசப்பட, அதாவது சரிவர நிறைவேற்றல. இலங்கை அரசியல்வாதிகளும் அரசியல் தலைவர்களும் மக்களுக்கு பொறுப்பு கூறுகின்ற விஷயத்துல விலகி போயிருக்கிறாங்க, சரிவர நிறைவேற்றல என்று சொல்லி பல சர்வதேச ஊடகங்களும் சர்வதேசமும் குற்றம் சுமத்திச்சு. அப்ப அதுவும் நாங்க பார்த்திருந்தோம். ரைட். அதே மாதிரி அதன் தொடர்ச்சியாக இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது ஜனநாயகத்துல பண்பு. அதன் தொடர்ச்சியாக இலங்கை ஆட்சி முறையில இலங்கையில ஜனநாயக அனுபவங்கள் என்னென்ன காலனித்துவ ஆட்சி தொடக்கம் இப்ப இருக்கிற மெட்ரோ பஸ் வரைக்குமே நாங்க ஒரு தடவை பார்த்திருந்தோம். அதே மாதிரி இலங்கையில அரசியலமைப்புல காணப்பட்ட ஜனநாயக பண்புகள் மற்றும் ஜனநாயகம் சாராத பண்புகள் என்னன்னு பார்த்திருந்தோம். இறுதியாக இலங்கைக்கு ஜனநாயகம் பொருத்தமா என்ற கேள்வியோட இன்றைய பாடவேளையை நாங்க பார்த்திருந்தோம். எனவே முழுமையாக எடுத்தா இலங்கைக்கு நிச்சயமாக சத்தியமாக ஜனநாயகம் தான் பொருத்தம் என்ற ஒரு முடிவுக்கு நாங்க இந்த யூனிட்டூடாக நாங்க வந்திருந்தோம். எனவே இதோட இந்த யூனிட் முடியுது. எனவே மீண்டும் அடுத்த பாடவேளையில புதிய யூனிட்டோட புதிய பகுதியோட சார் நெக்ஸ்ட் என்ன யூனிட் படிச்சு தருவீங்க? 10வது யூனிட்ல நாங்க மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட். வணக்கம் மாணவர்களே. 10வது யூனிட்ல சந்திப்போம். 6, 7 இல்லம்மா, அதை நாங்க லேட் ஆயித்தான் படிப்போமா? சார் தேர்ட் டேர்முக்கு எத்தனை பாடம் வரும்? தேர்ட் டேர்முக்கு ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 3 பாடம் வரும். செகண்ட் டேர்முக்கு 4, 5, 6 வரும். தேர்ட் டேர்முக்கு 7, 8 8ஆம் யூனிட் வரைக்குமே வரும். ஓகே. ஓகேம்மா. ஏசிர் அதை நம்ம லேட்டா படிச்சுதானே. லேட்டா படிக்கிறேன்டா 12வது யூனிட் தானே, அதனாலதான் நான் லேட்டா படிக்கிறேன். அது 3மே 7, 8, 12 இந்த 3 யூனிட்டுமே இலங்கை அரசியல் பகுதி. 7, 8, 12 இந்த 3 யூனிட்டுமே இலங்கை அரசியல் பகுதின்றதால 7, 8, 12 இந்த 3ஐயும் தொடராக படிச்சோம் என்று சொன்னா அது ஒரு கண்டினியூவா போற மாதிரி இருக்கும். இல்லாட்டி 7 மட்டும் படிச்சுட்டு நாங்க திரும்பி 10, 11 படிச்சுட்டு 12 படிச்சோம்னா அது ஒரு தொடர் இல்லாத மாதிரி இருக்கும். அதனாலதான் நாங்க 7, 8, 12 கண்டினியூவா நாங்க படிக்கிறோம். ஆனா நீங்க விரும்பினா இவ்வளவு காலம் நாங்க அப்படித்தான் செஞ்சுட்டு வர. உங்களோட கோரிக்கைகள் ஒருவேளை சார் அதை 3ஐயும் கண்டினியூவாவே இருக்கிற மாதிரியே நாங்க படிச்சுட்டு போகும்னாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கும் நாங்க ரெடி. ஆனா அது உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் பிள்ளைகள். குறிப்பாக நீங்க 7, 8ன்றதை விட 7, 8 பிறகு படிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. 7, 8, 12 அதை கண்டினியூவா படிச்சுட்டு போறதுதான் ஒரு இதாகிக்கும். ஆனா நீங்க கோரிக்கைகளை முன் வச்சா 7 மட்டும் இப்பவும் படிச்சுட்டே போகலாம். சரியா? ரைட். இல்ல ஓகே. சார் இப்படியே போ. ஓகே, உங்களுக்கு குரூப்ல அசிஸ்டன்ட் ஒரு பூல் சிஸ்டம் மட்டும் போடுவாங்க. இலங்கை அரசியல் 7, 8 படிச்சுட்டு 10ஆம் யூனிட் போறதா, இல்லாட்டி படிக்காமல 10ஆம் யூனிட் படிச்சுட்டு அதுக்கு பிறகு 7, 8, 12 கண்டினியூவா போறதா ஒரு பூல் சிஸ்டம் மட்டும் போடுவாங்க. அப்ப அதுக்கு நீங்க எல்லாரும் ஓட் பண்ணுங்க. ஓட் பண்ணதுக்கு பிறகு
நாங்க முடிவெடுப்போம் 7ஆம் யூனிட்டை படிக்கிறதா இல்லாட்டி 10ஆம் யூனிட்டை படிக்கிறதா. எனவே மீண்டும் பாடத்துல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட். வணக்கம். ஓகே சார், ஜஸாக்